நமஸ்காரம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. ஒரு சின்ன கதை, ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் அர்ஜுன் அண்ட் ஸ்ரீகிருஷ்ணா. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ ஒரு நாளைக்கு அர்ஜுன் கேட்குறாப்புல, எங்கள் அண்ணா யுதிஷ்டிர் அவர் அவ்வளோ பெரிய தர்மகர்த்தா, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவ்வளோ தூரத்துக்கு படித்தவர். அவரை தர்மராஜர்னு சொல்கிறார், தர்மராஜ். ஆனால் அந்த கர்ணனை எதுக்கு கொடை வள்ளல் தான்வீர்னு எதுக்கு சொல்கிறான்? தர்மரும் தானே அவளை கொடைகள் கொடுக்குறார் அப்படி. கிருஷ்ணர் சிரிச்சுட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொஞ்ச நாள் ஆகட்டும், நான் உன்னை கூப்பிட்டு இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறார். இதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஏன்ட்டுன்னு அப்படிங்கிற. இந்த கதை எதுக்கு சொல்லேன்னா, என்னோட ஒரு கசின் கர்ணனை பற்றி நீ எழுது அப்படின்னு சொன்னான். ஸோ அதுக்காக தான் இந்த கதை. உள்ளே போகலாமா? சீசன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அர்ஜுனனை வெயிட் பண்ணுறான். என்னோட அது கிருஷ்ணன் ஒன்றும் பதிலே சொல்லலையே, பார்க்கலாம் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் அர்ஜுனனை, வா நீ ஒரு பிராமணன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. தானும் பிராமணன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறார். என்ன கீழே பஞ்சகச்சம், மேலே ஒரு துண்டு அங்கோஸ்திரம், பூணல், நெத்தி நிறைய பட்ட விபூதி. இவா ரெண்டு பேரும் கிளம்பி யுதிஷ்டர்கிட்ட போகிறான், தட் இஸ் தர்மன்கிட்ட போகிறான். தர்மன்கிட்ட போய் சொல்கிறா, நாங்கள் ஒரு யாகம் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒரு 100 கிலோ சந்தன மரம் வேணும், விறகு, சந்தன விறகு வேணும், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். தர்மர் உடனே தன்னோட ஆளெல்லாம் கூப்பிட்றான், போடா சந்தன மரமெல்லாம் எடுத்துன்னு வாங்கடா அப்படின்னு. அவங்க பாதி தூரம் போகிற போது மழை கொட்டுறது, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு, மரம் ஒன்றும் கொடுக்கல, விறகும் எடுத்துன்னு வர முடியல. வந்துட்டு சொல்கிறான் தர்மராஜா, உரெல்லாம் மழை, எல்லாம் நனைஞ்சு போச்சு, விறகு ஒன்று கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற, எங்களால் கொண்டு வர முடியல. ஸோ யுதிஷ்டிர் சொல்கிறான், ஐம் வெரி சாரி, மழை பெய்யுறதுப்பா, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு, சாரி, என்னால் உங்களை ஹெல்ப் பண்ண முடியல, விறகெல்லாம் உலர்ந்தப்புறம் நல்ல காஞ்சப்புறம் மழை நின்னப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற. கிருஷ்ணர் அர்ஜுனன் படி பார்க்குறார், அர்ஜுனன் கிருஷ்ணர் படி பார்க்குறான். ரெண்டு பேரும் வெளியில் வந்துட்டு நேர அப்படியே கர்ணன்ட்ட போகிறான். கர்ணன்ட்ட போனோடனே கர்ணன் சொல்கிறாப்புல, இதே மாதிரி நாங்கள் ஒரு யாகம் பண்ண போகிறோம், எங்களுக்கு ஒரு 100 கிலோ சந்தன மரம் வேணும், விறகு வேணும், நீங்கள் தான், உங்கள்கிட்ட தான் கிடைக்கும், நீங்கள் தான் தர முடியும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னு. ஓகே அப்படிங்கிறான். அவனோட சிம்மாசனத்துலேருந்து கீழே இறங்கி வரான். வாசலை பார்க்குறான், ஒரே சத்தமாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா மழை ஊன்னு கொட்டுறது, அடித்து கொட்டுறது மழை. இப்படி ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் கண்ணன், என்னடா அது, 2 பிராமணன் வந்திருக்கான், விறகு வேணும்னு கேட்குறான், நம்மளால விறகு கொண்டு வர முடியல, மழை கொட்டுறது. இப்படி திரும்பினா என்னென்ன உபகரணம் இருக்கோ அங்கே, கத்தி, தன்னோட வில், அம்பு, அருவாள், சுத்தியல், கோடாலி, எது இருக்கோ அதை வச்சுட்டு தானே அந்த மெயின் டோர், ஜன்னல் கதவு, ரூமுக்கு கதவு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த காலத்தில் எல்லாம் சந்தன மரத்தில் கதவு பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் உடைச்சி தடப்புடான்னு போட்டான், எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டான். வெளியில் எடுத்துட்டு ஆளை கொண்டு போய் நனையாமல் கொண்டு போய் இந்த ஐயர் வீட்டில் வச்சுட்டு வா அப்படின்ட்டான். ஸோ இந்த பிராமணால் வீட்டுக்கு அதை கொண்டு போகிறதுக்குன்னா கிருஷ்ணர் எப்படியே பார்க்குறான் அர்ஜுனன் கிருஷ்ணர் எப்படியே பார்க்குறான். அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த 2 இன்சிடெண்ட்லேயும் கிருஷ்ணர் என்ன சொல்ல வராருன்னு அவனுக்கு புரியலை. அப்படியே பார்க்குறான். வெளியில் வந்துட்டாவா, வந்த பிறகு நார்மல் இதுக்கு வந்த உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த பாரு, தர்மன் புஸ்தகத்தில் போட்டது 1 2 3 4 5 என்ன நீதி சொல்லியிருக்கோ அதை தான் பண்ணுவான். அவனுக்கு அது மேலெல்லாம் தெரியாது, அதுக்கு மேலே தாண்டி பண்ணவும் தெரியாது. வேற கர்ணன் இதை கொடுக்கணும்னு நினச்சா அதை எடுத்து கொடுத்துருவான். சந்தன மரம் இல்லையா, வீட்டு கதவெல்லாம் உடைச்சி கொடுத்துட்டான், சந்தன மரத்தில் இருந்த கதவு எல்லாத்தையும். ஏன் அதுக்கு தர்மருக்கு தெரியாதா? இல்லை நம்ம கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டாரா? ஆனால் தர்மர்
he will go by the book. கர்ணன் he will go by the heart. நம்ம ஆஃபீஸ்லாம் பார்க்குறோம் நிறைய பேரை, தனக்கு பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி பண்ணுவாள். பட் ஆனால் அதில் உள்ள ஆத்மார்த்தமாக போய் உள்ளே புகுந்து பண்ணுறவா ரொம்ப குறைச்சி. சில பேர் இருக்கா, ட்ரம் அடிக்க மாட்டா, ஆனால் அது உள்ளே புகுந்து அந்த வேலையை பண்ணுவாள். இப்போ உனக்கு தெரியறதா அந்த டிஃப்ரென்ஸ்? எதுக்கு யுதிஷ்டிர தர்மராஜன்னு சொல்கிறோம், கர்ணனை தான் வீர சொல்கிறோன்றோம். தர்மத்துக்கும் தானத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதாங்கிறார். சாஷ்டாங்க நமஸ்காரம் அர்ஜுனன். நம்ம எல்லாருக்கும் தானம் பண்ணுவோம். தர்மங்கிறது தான் நீதி. என்ன நியமம் பண்ணியிருக்கோ நம்மளோட சாஸ்திரம் சொல்லிட்டு அந்த மாதிரி தர்மம் பண்ண போகிறோம். தானம் பண்ணணும். தேவைப்பட்டவனுக்கு கேட்காம கொடுக்குறது தான் தானம் இல்லையா? இந்த ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணித்து. இதை சொல்ல சொன்ன கர்ணனை பற்றி சொல்லணும்னு சொன்ன என் கசின் பிரதருக்கும் நன்றி. வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.